தமிழ் பட்டு சார் எல்லா கோயத்துல துபாய் மலேசியா சார் அப்பாயின்மெண்ட் கேட்டப்ப தான் நான் ஆடிட்டருக்கு வருவேன். அந்த நிகழ்ச்சிக்கு வருவது என்னை கௌரவப்படுத்துகிற ஒன்று அல்ல, அவர் தந்தையை கௌரவப்படுத்துவதற்காக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எல்லா இடங்களிலும் நாம் பல இடங்களில் தோல்வி கூட வரும். நாம் வேலைக்கு போனாலும் சரி, படிக்கிற இடத்திலும் சரி, இன்னொன்று நமது சுயமரியாதைக்கு இழக்க வராமல் பார்த்துக்கொள்ள முறை தூக்கு தண்டனை கொடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் முதல் முறையாக தூக்கு தண்டனை கொடுத்தவன் நான். ஒரு 11 வயசு பொண்ணு ரேப் பண்ண கேஸ். அப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா, தம்பி உங்களுக்கு அவங்க பெயரை சொல்லி, தம்பி உங்களுக்கு நீங்கள் உங்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் உங்களுக்கு நான் தூக்கு தண்டனை கொடுத்தேன். எப்போதும் பத்திரிகையில் நெருங்கிய நண்பர்கள் எனக்கும் பப்ளிஷ் பண்ண மாட்டோம் சொல்லுவாங்க, தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு கடுமையாக ஒரு தண்டனை கொடுத்த நீங்கள் அவரை தம்பி உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்படின்னு நம்ம மேல மரியாதை கொடுக்கணுமான்னு. நான் சொன்னேன், சின்ன வயதிலிருந்து தந்தை பெரியாரின் புத்தகங்களை படித்து வளர்ந்தவன் நான் கொடுக்கிற மரியாதையை கொடுக்காமல் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை போல அற்புதமான நிகழ்ச்சி, உங்களை பாராட்டுகிற பண்பை, உங்களை ஒருங்கிணைத்திருக்கிற மகத்தான பணியை செய்திருக்கிற பாபு அவர்களுக்கு நாம் எல்லோரும் Morning to one and all. I would like to share a few words about former Justice A. Muhammad Ziauddin sir. Sir recently appointed full-time member of State Official Language Commission, which was given by Tamil Nadu government. Just give a big applause to him. Not only in that, sir who is attending the first meeting after getting this post. I am proudly say here, thank you sir, thank you. You most welcome on this wonderful occasion. Thank you. ஜட்ஜி சார், எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டோம். அது வந்து வேணுன்றாரு. போன இப்போ பரவாயில்ல, கூப்பிட்டாரு சார், என்ன சார் கேட்டேன், நான் பேசுமா அவ்வளோ கொடுத்துருமான்னு கேட்டாங்க. எங்களுக்காக சென்னையில் அது மட்டும் இல்லை சார், போஸ்டிங் சொல்லியிருந்தேன். போஸ்டிங் கிடைச்சி முதல் சிஎம் கிட்ட போஸ்டிங் கிடைச்சி ஒரு 2-3 நாள் நினைக்கிறேன். ஒரு நாளுக்கு நான் சார் வந்து எங்களோட ஃபங்க்ஷன் ஜாயின் பண்ணி ரொம்ப புதிய வாடகை வந்து மகிழ்ச்சி அடையணும். தமிழ் பட்டு சார், அவர் போயிருப்பார் சார். எல்லா இப்போ என்ன எனக்கு வாழ்க்கைன்னா, சார் வந்து இப்போ போஸ்டிங்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இப்போ எங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். கம்மியாக பண்ணி ஆகணும். என் சார் அப்பாயின்மெண்ட் கேட்டப்போ தான் நான் ஆடிட்டருக்கு வருவேன். சார் வாங்க சார், ப்ளீஸ் இன்ட்ரடியூஷன் பண்ணணும், என்ன தப்பா நினைக்காது. மிகுந்த அன்பிற்கும் நட்புக்குரிய தோழர்களே, உங்களை எல்லாம் சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். போன முறை ஒரு நிகழ்ச்சியில இதே இடத்துல பேச கூப்பிட்டுருந்தாரு, நான் வந்திருந்தேன். திருப்பி சரியா பேசல, என்ன தெரியல, திருப்பி பேச கூப்பிட்டுருக்கேன். ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்பு தான் பெரிய மூலதனம். நான் ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்று படித்தேன், தொடர்பு மூலதனம் என்று ஒன்று படித்தேன். தொடர்பு தான் மிகப்பெரிய மூலதனம். புலவர் ஹுசைன் மிக அற்புதமான மக்கள் தொடர்புகளை வைத்திருந்த ஒரு தமிழ் பேராசிரியர், பொதுக்கல்லூரிகளை பணியாற்றியவர். நான் போன முறை மீட்டிங்கிலேயே பேசுறப்ப நான் சொன்னேன், நான் கவிஞர் இன்குலாப் அவர்களை சந்திப்பதற்காக நான் போறேன். அப்போது இவரும் அங்கு இருப்பார். நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு அப்போது கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு அவர் என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் என்று நீதியரசர் எஸ். பாஸ்கரன் அவர்கள் சொன்னார். பிறகு அவர் இறந்து விட்டார். அண்ணன் பாஸ்கரன், வழக்கமாக சொல்ற மாதிரி சொல்றேன், மாண்புமிகு நீதியரசர் எஸ். பாஸ்கரன் அவர்கள் என்னை நம்ம பாபுவுக்கு அறிமுகப்படுத்தார். சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வுடன் நான் கலந்து கொண்டேன். இங்க அற்புதமான நிகழ்வு இது. இங்க எவ்வளவு ஒரு விஷயம்னா, எனது மிகுந்த அன்புக்கும் உரிய எனது தோழர்
தமிழ் இந்து பொது மேலாளர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். குமரேசன் மக்கள் குரல் வந்திருக்கிறார். இங்கே ரிஜிஸ்டாரா நம்ம மோகன்குமார், ஓய்வு பெற்ற மோகன்குமார் வந்திருக்கார். இங்கே நான் சாப்பிட நிறைய பேர் அரசு பணியில இருந்து விருப்ப ஓய்வு பெற்று தனியாக தொழில் தொடங்கி வெற்றி பெற்ற பலர் இங்கே வருகின்றனர். ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், பாராட்டுவது ஒன்று நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு நான் எப்போது சொல்வது உண்டு, ஒரு மனிதன் சக மனிதனை பாராட்டுகிற உணர்வு பரவ வேண்டும், வளர வேண்டும். இன்றைக்கு புதிய வாணிகம் என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி அதை தொடர்ந்து அதன் மூலமாக இங்கு நிறைய தொழில் முனைவோர்களை, ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம் வைத்திருப்பவர்களை, நன்றாக வெற்றி பெற்ற தொழிலாளர்களை, தொழில் நடத்துபவர்களை, முனைவோர்களை, தொழிலதிபர்களை அழைத்து பாராட்டுவது. 25 வயசுல உமர் ஃபாரூக் மதுரை மேலூர்ல இருந்து படிச்சு முடிச்சுட்டு, ஆர்கிடெக்ட் படிச்சு முடிச்சுட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொழிலதிபராக இவ்வளவு சீக்கிரம் வருகிறார் என்பது எந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறது என்று சொன்னால், நம்பிக்கை இருக்கிற எல்லோருக்கும் இத்தகைய வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் அவரை பாராட்டுகிற போது, அதே நேரத்தில் இவரை பாராட்டுகிற அதே நேரத்தில் நாம் என்ன என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இளைஞர்கள் என்று சொன்னால், அவருக்கு கிடைத்த வாய்ப்பு நமக்கும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை இளைஞர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல நான் சொல்வது உண்டு. நான் என்னை பத்தி சொல்லணும், ராஜ்குமார் முதல் என்னை வாழ்த்துகிறோம் ராஜ்குமார். இந்த முறை அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஊர் பூரா சுத்திட்டு இருந்த சந்தோஷமா. நானும் நீதித்துறையில் 98 பணியாற்றி, இது என்ன ஒரு நட்பு என்று சொன்னால், எனது துணைவியார் நீதிபதி, எனது துணைவியாரும் ராஜ்குமாரோட நண்பரும் வகுப்பு தோழர்கள், நானும் இவரும் நண்பர்கள். அப்போ எங்கள் குடும்பத்தோடு நட்பு கொண்டிருந்தவர்கள், உறவினரை போல ஒரு 98 வேலை செஞ்சு போதும்னு முடிவு பண்ணி விஆர்எஸ் வாங்கிட்டு வாங்கின ஒரு வருஷத்துக்குள்ள 2 தடவை துபாய் போயிட்டேன், சிங்கப்பூர் போனேன், குவைத்து போனேன், மலேசியா போனேன். யார் கண்டுபடுச்சு தெரியல. திருப்பி அபிஷியல் ஸ்டேட் அபிஷியல் லாங்குவேஜ் லெஜிஸ்லேட்டிவ் கமிஷன் என்ற ஒரு ஆணையம், மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் முழு நேர உறுப்பினராக என்னை அமர வைத்திருக்கிறது. மற்ற முன்னையே என் துணைவியார் சொன்னாங்க, அப்பா அப்படின்னாங்க. ஏன்மா இது நீ அங்கே இங்கே சுத்த மாட்டேன், 3 நேரம் இருக்கும் சென்னையில் சொன்னாங்க. நம்ம ஜாலியாக நீ சுத்த முடியலையோ தெரியல. அதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் நான் நிகழ்வுகளுக்கு போவது இல்லை என்று இருந்தேன். முதல் முறையாக நான் அலுவலகத்தில் அமர்ந்த அன்றே தெற்கில் இருந்து ஒரு சூரியன் என்று இந்து தமிழ் திசை தலைவர் கலைஞர் அவர்கள் பற்றி எழுதிய புத்தகத்தை கொண்டு எனக்கு கொடுத்து மனதார வாழ்த்தி விட்டு போனார் ராஜ்குமார். வாழ்த்தி விட்டு போனார். ஆனால் அதுக்கு முன்னாலேயே நம்ம பாபுட்ட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டேன். திருப்பி வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. காரணம், அந்த நிகழ்ச்சிக்கு வருவது என்னை கௌரவப்படுத்துகிற ஒன்று அல்ல, அவர் தந்தையை கௌரவப்படுத்துவதற்காக நான் அதே பெரிய விஷயம் என்று சொன்னால், உங்களை எல்லாம் தேடி பிடித்து பாருங்க. மேலும் சின்னமுனூருக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க. சின்னமுனூர் சார் சின்னமுனூருக்கு எனக்கு உறவு, என் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர். சின்ன வயசுல போயிருக்கோம். நான் ஏதாவது அப்படி அக்கா கல்யாணம் டிவியில் போயிட்டு வந்த ஊர். அங்கிருந்து ஒருவர் மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவோராக அவர் இருந்திருக்கிறார்கள். மதுரை மேலூர்ல இருந்து ஒருத்தர் அழைச்சிருக்காரு. காங்கியத்திலிருந்து SS பிராண்ட், SSS பிராண்ட், நம்ம சாப்பிட்ற அரிசி இல்லைங்களா. நான் எல்லாம் உந்துரிப்பேட்டையில் வேலை செஞ்சப்போ கூட இங்கிருந்து அரிசி வாங்கிட்டு போறேன். அங்கே பக்கத்தில் ஆத்தூர் நல்ல அரிசி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்ம கொங்கு மண் சாப்பிட்டு அரிசி சாப்பிட்டா போதும் அப்படின்னு லீவில் வரப்போ வாங்கிட்டு போவேன். இப்படி எல்லாரையும் ஒருங்கிணைத்து பாராட்டுகிற பண்பு மகத்தானது. அதில் நான் வராமல் இருந்து விடக்கூடாது என்பதற்காக வருகிறேன். எல்லாமே ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, 2 விஷயத்தை பற்றி சொல்லிட்டு நான் அப்படியே போறேன். ரொம்ப நேரம் இருக்கீங்க. நான் லேட்டா வரல, நான் என்ன வந்ததே இதுதான் இல்லையா. நேற்று வந்தேன், பாபு சொன்னாரு 10 மணிக்கு போட்டு கிளம்பிட்டானே, இது ஒரு 11 மணிக்கு வந்து இப்போதான் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாரு. நான் வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்படி வந்தேன். எனக்கு ஒன்று பார்த்தீங்களா,
எல்லாத்தோட வெற்றி என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? போட்டோ எடுக்கிறப்ப ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னீங்க சார்? சிரிங்க சிரிங்க. அதாவது சைனாவில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சிரிக்க தெரியாதவன் கடை திறக்க, சிரிக்க தெரியாதவன் கடை திறக்க. அதாவது இனிமையாக பேசி மிளகாய் தூளை கூட விட்டு விடலாம், கடுகடுப்பாக பேசி சர்க்கரையை கூட வைக்க முடியும். அப்போ இங்கே வெற்றி பெற்றோர்களுடைய முகங்கள் எல்லாம் எப்போதும் புன்னகையாக இருப்பவர்கள் தான் வெற்றி பெறுகிறார். போட்டோ எடுக்கிற போனமும் ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? 2 செகண்ட் சிரிப்போமா? 2 செகண்ட் தானே சார் சிரிப்போம். அந்த படத்தான் நிரந்தரமா நம்ம வீட்டில் தோணும் போகுது. 2 நிமிஷம் சிரிக்கிற படம் ஆண்டு ஆயுள் முழுவதும் நமக்கு அடையாளமாக இருப்போம். அப்ப 2 செகண்ட் சிரிச்சாலே நல்லா இருக்க. நாம் எப்போதுமே சிரித்துக் கொண்டிருந்தால் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று பார்க்கணும். நான் போன தடவை என் கோர்ட் அனுபவத்தெல்லாம் இங்க சொன்னேன், இந்த தடவை சொல்லலை. நான் என் கோர்ட்டிலே சிரிச்சுட்டே தான் இருப்பேன். இழிச்சவாயின் அர்த்தம் அல்ல, சிரிச்சுட்டே தான் இருப்பேன். நான் ஒரு முறை தூக்கு தண்டனை கொடுத்தேன். திருப்பூர் மாவட்டத்தில் முதல் முறையாக தூக்கு தண்டனை கொடுத்தோம். நான் ஒரு 11 வயசு பொண்ணு ரேப் பண்ண கேஸ். அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா, தம்பி உங்களுக்கு, அவங்க பெயரை சொல்லி, தம்பி உங்களுக்கு, நீங்கள் உங்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் உங்களுக்கு நான் தூக்கு தண்டனை கொடுக்கிறேன். தண்டனை எல்லாம் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்போதும் பத்திரிகையில் நெருங்கிய நண்பர்கள் எனக்கு உண்டு. ஒருவர் உள்ள ஒரு சின்ன விஷயம் கேட்டாங்க, ஐயோ நான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, ப்ரெஸ் மீட்லாம் சொல்லக்கூடாது தீர்ப்பை பற்றி, ஜட்ஜுக்கிட்ட காப்பி கூட எம்சிட்ட வாங்கி நீங்கள் நியூஸ் போட்டு, இல்லை அது இல்லை ஒன்றே ஒன்று கேட்கும், பப்ளிஷ் பண்ண மாட்டோம் சொல்லுவாங்க. தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு கடுமையாக ஒரு தண்டனை கொடுத்த நீங்கள் அவரை தம்பி உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அப்படின்னா அவங்க மேலே மரியாதை கொடுக்கணுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், சின்ன வயதிலிருந்து தம்பி பெரியாரின் புத்தகங்களை படித்து வளர்ந்தவன் நான் தனிமனிதனுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அவர் செய்த குற்றச் செயலுக்காக தண்டனை கொடுப்பது நீதிபதியின் கடமையாக இருந்தால் கூட அவனை ஒருமையில் யோ என்றோ நீ என்றோ அழைப்பதற்கு எனக்கு சட்டம் இந்த அதிகாரத்தையும் வழங்கவில்லை என்று நான் சொன்னேன். அப்போ எதற்காக என்று சொன்னால், எல்லோரையும் மதிக்க தெரிந்தவர்கள் ஒண்ணு. அதே மாதிரி தொழில வெற்றி பெறதுக்கு ஒண்ணு நேர்மை. சொல்லுவாங்கல்ல, ஒரு பெரிய ஒரு ஜிஎம் அடுத்த ஒரு தலைமுறைக்கு ஒருத்தர் அப்பாயின் பண்ண, எப்படி ஒரு ஜிஎம் அப்பாயின் பண்ணணும்னு முடிவு பண்ணார். இந்த கேள்விப்பட்ட கதையா இருக்கும் உங்களுக்கு. தொழில் இருப்பவர்கள், தொழில் சார்ந்தவர்கள், தொழில் அதிபர்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் கூப்பிட்டு 10 பேர் அந்த ரேஸில் இருக்காங்க, ஒருத்தருக்கு கொடுக்கணும். எல்லாமே இன்டர்வியூல எல்லாம் பதில் சொல்லுவாங்க. என்ன சார் இன்டர்வியூல நான் ஃபர்ஸ்ட் 98ல இன்டர்வியூக்கு போறப்போ தைரியமா போனேன். சிவராஜ் பட்டேல் கேள்விப்பட்டிருப்பீங்களா, சுப்ரீம் ஜட்ஜா, அவர் தான் இன்டர்வியூ பண்ணார். நான் போறப்ப என்ன தைரியமா போனேன்னா, இப்ப என்ன தைரியத்துல போறேன்னு கேட்டாங்க. நான் கோயம்புத்தூர்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா அட்வொகேட் 97ல. நான் சொன்னேன், இன்டர்வியூ பண்றவங்களுக்கு புக் வச்சு தான் பண்ண போறாங்க சார். அந்த 10 நிமிஷத்துலயே நம்ம அதுக்கு தீர்மானிக்க போறாங்க. நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம், தெரியலன்னா தெரியலன்னு சொல்றோம். முதல்ல வெற்றி வருவதற்கு ஒன்றே ஒன்று என்ன சொன்னால், யாராவது நம்மிடம் எதையாவது கேட்டால் தெரியாததை யோசித்துக் கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற்று வரும். தெரியாது என்று சொல்லுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். நான் போய் உட்கார்ந்து இந்த ஒரு கேள்வி கான்ஸ்டிடியூஷனால கேட்டேன் 97ல. நான் சொன்னேன், ஐ எம் சாரி மை லார்ட், ஐ எம் நாட் பிராக்டிசிங் இன் ஹைகோர்ட், ஐ எம் பிராக்டிசிங் ஒன்லி இன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு சொன்னேன். புக்கு திக்கி வச்சுட்டேன். நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா அடுத்த கொஸ்டின் ரெடி போயிருக்கேன். சரி, இதுல என்ன தெரியுது பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு அடுத்த கேள்வி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா பதில் சொல்றப்போ உள்ளுக்குள்ள ரொம்ப உதறதான் இருக்கும். உதறதான் இருக்கும். பட் இந்த ஒரு 2 சென்டிமீட்டர் உதட்ட திரிச்சுக்கிட்டா என்ன தப்பு? நீங்க சிரிச்சீங்க ஒரு விஷயம் தெரியுமா, பயம் வெளியே தெரியாது. கரெக்டா? கொஞ்சம்
இதே வச்சுக்கீங்களேன், இப்போ கொஞ்சம் தைரியமா இருக்க போல இருக்கு. அதே மாதிரி எங்கேயாவது சீட்டு கொடுத்தாங்கன்னா டேக் ஒரு சீட்டு சொன்னா உட்கார்ந்து யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீங்க உட்கார்ந்தா இன்னொருத்த வந்து உட்கார்ந்து நான் நாற்காலிக்கு அதையே சொல்றேன். உங்களை உட்காருங்கன்னு சொன்னா உட்காருங்க, கம்ஃபர்ட்டா உட்காரு. கொஞ்சம் பேர் சொல்லி அனுப்புவாங்க, தலைவா இன்டர்வியூக்கு போகும்போது சீட்டு நுண்டி உட்காருங்க, குப்பர் அடிச்சு கீழே விட்டு அவரு டேபிள் இருக்கு தண்ணியை நம்ம கொட்டி விட்டு முதல்ல போட வெளியேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப உட்கார்றதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல 5 நிமிஷம் உட்காரமோ, அரை மணி நேரம் உட்காரமோ, தட் சீட் இஸ் ஃபார் அஸ். சார் உட்கார மாதிரி ஃபுல்லா போய் உட்கார்ந்து கம்ஃபர்ட்டா உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த சீட்டை ஃபுல்லா ஆக்குபை பண்ணுங்க. என்ஜாய் தி எவ்ரி மூமெண்ட். கரெக்டா என்ஜாய் தி எவ்ரி மூமெண்ட் உட்காரு. அப்போ இவர் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ணி 10 பேர்த்த கூப்பிடுறாரு. இன்டர்வியூ வச்சா எல்லாம் பதில் சொல்லுவான், 10 நிமிஷம் தீர்மானிக்க முடியாது. இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை நடத்துவதற்கு நேர்மையான ஒருவர் வேண்டும். என்ன செய்வது? 10 பேர்த்த கூப்பிடுறாரு. 10 பேர்த்துல என்ன சொல்றாருன்னா ஒரு ஷீடு கொடுத்தாரு. கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு விதை கொடுத்து நீங்கள் 6 மாதம் டெய்லி வேலைக்கு வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்க, உங்க வீட்டில் இந்த விதையை வளர்த்து செடியாக எனக்கு கொண்டு வந்து தாருங்கள், உங்கள் பொறுமையும் பொறுப்பையும் சோதித்து நான் ஜிஎம்மா பயன்படுறேன். எல்லாரும் வந்து வணக்கம் சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. விருது வாங்குற மாதிரி விதைகளை வாங்கிட்டு போய் எல்லாம் போட்டாங்க. 1 மாசம், 10 நாள், 1 மாசம், ஒருத்தருக்கு மட்டும் வரவே. ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்த செடி வந்துருச்சு, ஒரு இதழ் வந்துருச்சு, அடுத்தது ரெட்டை இலையா வந்துருச்சு, அதுக்கு மேல ஒரு இதழ் வந்துருச்சுன்னு எல்லாம் சொல்லலாம். ஒருத்தன் மட்டும் எப்போ அவங்க பார்த்து பேசாம போயிடும். அவன் வீட்டு போய் வயிற்றுல கேட்கலாம், ஏமா எல்லாருமே செடி முடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு கொடுத்த விதையை மட்டும் செடியாக முளைக்கவே இல்லையே, என்ன செய்யறது? அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, அது ஒரு சொல்லிப்படுத்துறை தோழர்களே, ஒரு வாழ்க்கையில் வெற்றி வருவதற்கு நல்ல நண்பர்கள் அமைந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நல்ல மனைவி அமைந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அமைகிற மனைவியோ கணவனோ நண்பனை போல் நமக்கு இருந்தால் வெற்றி பெறலாம். அதான் முக்கியம். நண்பனோ கணவனோ மனைவியோ ஒருவர் நண்பர்களை போல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அப்ப ஒரு மனைவி சொன்னாங்க, உனக்கு கொடுத்த விதை நீ போட்ட, டெய்லி தண்ணி ஊத்துற, செடி முளைக்கிற, என்ன இருக்கோ அது அப்படி இருக்கு. நமக்கு விதித்தது இதுவாக கூட இருக்கலாம், ஆனால் என்ற இருக்கிறதோ பொய்யாக எதையும் சொல்ல வேண்டாம் சொல்லி இருக்காங்க. 6 மாசம் முடியுது. ஒருத்தரோட செடி 1.5 அடி வந்துருச்சு, ஒருத்தர் செடி 2 அடி வந்துருச்சு, ஒருத்தர் செடி அப்படி மேல வந்துருச்சு. எல்லாம் அவர்களுடைய தொட்டிகளுக்கு எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்படியே வர எம்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள வைக்கிறார். இவன் ஒருத்தர் மட்டும் கொடுத்த அதே தொட்டியில ஒன்றும் முளைக்காமல் அந்த செடியை பக்கத்தில் வச்சுட்டு இவங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்க்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் எனக்கு வந்துருச்சுங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் பார்வையிட்டு கடைசியாக யாருடைய செடி, யாருடைய விதை முளைக்காமல் தொட்டியை கொண்டு வந்திருந்தாரோ அவரை அழைத்து எனது நிறுவனத்துக்கு இவர் தான் அடுத்த ஜெனரல் மேனேஜர் என்று. என்ன காரணம்னா அவர் சொன்னாரு, நான் எல்லோருக்கும் வேக வைத்த விலையைத்தான் கொடுத்தேன், நான் கொடுக்கும் போதே எதுவும் சரியாக உழைக்காது என்று எனக்கு தெரியும், ஆனால் என்னை திருப்திப்படுத்துவதற்காக எப்படியாவது பதவியை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் நான் கொடுத்த விதையை விட்டுவிட்டு வேறு விதையை போட்டு செடியை வளர்த்து கொண்டு வந்து கொடுத்தீர்கள். இவன் மட்டும்தான் நான் என்ன கொடுத்தோனோ அதையே கொண்டு வந்திருக்கிறான். இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு முதலில் நேர்மை வேண்டும். அப்போ வாழ்க்கையில் வெற்றி வருவதற்கு எல்லா இடங்களிலும் நாம் பல இடங்களில் தோல்வி கூட வரும், சில நேரங்களில் புறக்கணிக்கப்பட கூட செய்வோம்.
நாம் வேலைக்கு போனாலும் சரி, படிக்கிற இடத்திலும் சரி, இன்னொன்று நமது சுயமரியாதைக்கு இழக்க வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்தில் நாம் இருப்பது மற்றவர்களுக்கு அசௌகரியம் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு விஆர்எஸ் கொடுத்து விட்டு கூட வெளியே வந்து விட வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு காத்திருக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இல்லையா? அதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் ரேங்க் எடுத்து ஒருத்தர் பாஸ் ஆகல. சூழல்கள் நமக்கு எல்லாத்துக்குமே சூழல்கள் சரியில்லை, வாய்ப்புகள் சரியில்லை. எங்க அப்பா மட்டும் என்னை படிக்க வச்சிருந்தா நான் அப்படியா இருப்பேன், அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல நான் படிச்சிருந்தா நல்லா இருப்பேன், இந்த குரூப் கிடைச்சிருந்தா நல்லா இருப்பேன், இந்த வாத்தியார் இருந்தா நல்லா இருந்திருப்பேன், நான் விரும்பின அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இப்படிலாம் சொல்லலாம்ல. சூழல் நமக்கு காரணம் அது. ஒரு ஆளு தவறு நம்ம சாப்பிட்டு வெளியே வீசுற விதைகள் கூட முளைக்கும். சாப்பிட்டு வீசுற கொட்டைய வெளியே வீசுற தவறி விழுகிற விதைகள் கூட முளைக்கும் போது நாம் எப்படி வாழ்க்கையில் வெற்றி வராமல் போய்விடுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு வரும். எர்ணாகுளத்துல கூலி போற்ற ஒரு பையன், நம்ம தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற மூணாறுல அவங்க அப்பா அம்மா கூலி. ஸ்ரீநாத் பேருக்கே ஸ்ரீநாத் போய் தேர்ந்த ஐஏஎஸ் போடுங்க. கல்வி தொடர முடியாத ஒரு ஏழ்மையில எர்ணாகுளத்துல வந்து வேலை செய்யறாங்க. அவரோட அடையாளம் என்ன தெரியுமா? போர்ட்டர் கூலி நம்பர் 343. பேரை சொல்லி கூட யாரும் போட மாட்டாங்க. நம்பர் 343. அவன் வர்றான். அவர் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. குழந்தையும் பிறந்துருச்சு. உழைச்சிட்டு இருக்க. ஆனா மேல போகிற நம்பிக்கை மட்டும் அதுக்கு இருக்கு. அப்ப எர்ணாகுளத்துல வைஃபை வைக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வைஃபை. யாருக்கு பயன்பட்டுச்சோ இல்லையோ இவனுக்கு பயன்பட்டுச்சு. அவன் அதுல டவுன்லோட் பண்ணி படிக்கிறான். கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி முடிக்கிறான். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம். 2 முறை எழுதி ஐஏஎஸ் வந்து கூலி நம்பர் 343 ஸ்ரீநாத் ஐஏஎஸ் ஆக வரும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன்னை வருத்தல் கூலி தெரிஞ்சு. அப்போ நாம் ஒவ்வொருவரும் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தோடே முடிந்து போவதற்காக நாம் பிறக்கவில்லை என்கிற நம்பிக்கை நமக்கு வந்தாக வேண்டும். தேடினா அதுக்கு பேர் என்ன? குட்டை. ஓடினால்தான் நதி. ஓடினால்தான் நதி. தேங்கினால் குட்டை. நாம் குட்டையாக தேங்கி விடுவதற்கு பிறந்தவர்கள் அல்ல, நதியாக ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பிறந்தவர்கள். கவிஞர் மனசுஜானவர்கள் தான் சொல்லுவார். நான் அவரோடு படிக்கிற காலத்தில் பழகியவன். அவர் தான் சொல்லுவார், அடங்கி இருப்பது என்பது நமக்கு அர்த்தம் இல்லை. அடங்கி இருப்பது என்கிற வார்த்தையில் எனக்கு உடன்பாடு இல்லை. அடக்கம் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் மனிதனுக்கு வர வேண்டும், அவன் செத்ததற்கு பிறகு என்று சொல்லுவார். அப்போ எந்த இடத்திலும் வாய்ப்பு கிடைக்கிற இடத்திலே எல்லாம் நாம் நமது முத்திரையை பதிப்பதற்கு ஏதாவது ஒன்று சிறுசா கூட எல்லாமே நம்ம உமர் ஃபாரூக் மாதிரி ஆர்கிடெக்டா ஜெயிச்சு சிங்கப்பூர்ல இருந்து வந்து பணத்தையும் கொடுத்துட்டு கண்ணு நீயே கட்டுமா நான் பால் காய்ச்சலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்த வாய்ப்பு நமக்கும் கிடைக்காமல் போகும் என்றும் நாம் எதிர்பார்க்க முடியாது. நாம் இயங்கிக் கொண்டே இருந்தால்தான் நம்மை வந்து பார்ப்பார். நமது அடையாளத்தை 2 விஷயம். ஒன்று நாம் செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நான் ஓய்வு பெற்றதற்கு பிறகு கூட ஒரு வருஷம் ஹாப்பியா மீட்டிங்கு, குவைத்து, துபாய், நம்மையும் மீறி நமக்கான வாய்ப்புகள் வரும். அவங்களும் படிவோடு கடைசியாக நான் எல்லா இடங்களிலும் சொல்லுகிற வேண்டுகோளை சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை போல அற்புதமான நிகழ்ச்சி, உங்களை பாராட்டுகிற பண்பை, உங்களை ஒருங்கிணைத்திருக்கிற மகத்தான பணியை செய்திருக்கிற பாபு அவர்களுக்கு நாம் எல்லோரும் சேர்த்து
தேவையான உதவிகளை நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அதை தாண்டி அரிமா சுழற்சங்கம் ஒரு சார் அங்க லைன்ஸ் கிளப், இன்னொருத்தர் சார் லைன்ஸ், சார் ரோட்டரி இருக்கிறீங்க. உங்களுடைய நிறைய அற்புதமான சேவைகள் செய்யுங்க. அதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. அதாவது உங்களை போன்றவர்கள் கண்ணொடி திட்டமும் ரத்த தான திட்டமும் உங்களை போல அமைப்புகள் தான் மக்களிடம் கொண்டு போச்சு. உங்களை வேண்டிக் கொள்கிறேன், அரசு பள்ளியை நோக்கி கொஞ்சம் செய்யுங்க. அரசு பள்ளியை நோக்கி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். என் மாமனார் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணார், ஏன் முதல் ஆண்டு நிறைவில் அந்த பள்ளிக்கூடத்தை பில்டிங்ல பாதி கார்பரேஷன் ஆகிட்டு கொடுக்குறேன். பிவிபி ஸ்கூல் தெரியல. அப்ப போயிட்டு வரப்போ என் மாமனாரோட முதல் ஆண்டு போயிட்டு சாமி கும்பிட்டு திருப்பி வரும்போது அண்ணாமூரோட காஃபி சாப்பிட்டு அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு போனா என் துணைவியார் சொன்னாங்க. போனப்போ அந்த எச்எம் என் துணைவியார் சொன்னாங்க, எங்கம்மா இந்த ஸ்கூல் அடுத்த வருஷம் இருக்காது, 40க்கு கீழே எண்ணிக்கை போயிடுச்சு, 40க்கு கீழே எண்ணிக்கை போயிடுச்சு, அடுத்த வருஷம் இருக்காது. பி வெங்கடபதி பிள்ளைன்னு யாரோ ஒருத்தர் தர்மமாக கொடுத்த இடம். அப்ப என் ஒய்ஃப் சங்கடப்பட்டே வந்தாங்க. நான் சொன்னேன், கொடுத்தவனுடைய மகன் யாராவது வந்து நான் பள்ளிக்காகத்தான் கொடுத்தேன்னு கேட்டு போட்டு வேற பள்ளிக்கு செய்யக்கூடாதுன்னு கேட்கலாம். அப்படி யாரும் வாரிசுகளுக்கு தெரியல. சரி, நம்மளால ஒன்று செய்யலாமா? நான் இதை விளம்பரத்துக்காகவும் தம்பட்டுக்காகவும் செய்யல. நான் என் கவுன்சிலர் இதெல்லாம் நிற்க போறது இல்லை. அப்போ நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், நீ ஒரு மாதம் 2000 ரூபா, நான் ஒரு 2000 ரூபா, அவங்க தங்கை டாக்டராக 2000 ரூபா போடணும், 75 ரூபா கிடைக்கும், 25,000 ரூபா கிடைக்கும். இதை வைத்துக் கொண்டு செய்யலாம் சொல்லி அந்த ஸ்கூல்ல 5 மாணவர்களுக்கு 5வது முடிச்சுட்டு போன மாணவர்களுக்கு 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணோம். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். கிஃப்ட் நல்லா அட்டண்டன்ஸ் வர்றவங்களுக்கு, நல்லா மார்க் வாங்கினவங்களுக்கு எல்லாம் சில்வர் பாத்திரம் பரிசு கொடுத்தோம். ஒரு வருஷம். அடுத்த ஆண்டு எடுத்து சொன்னா 10 மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கலாம். 5000 ரூபாய் டெபாசிட் +2 முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் கொடுத்தோம். என் மாமனார் நினைவாக. ஏன்னா நம்மை பொறுத்தவரையில் படமாட கோயில் பரமர் குன்றியின் நடமாட கோயில் நண்பர் கொன்றாக. தமிழ் நமக்கு எப்படி சாமி சொல்லி கொடுத்துருக்கு. படமாட கோயில் கட்டடத்தில் இருக்கிற கடவுளுக்கு நீ கொண்டு போய் கொடுத்தால் அவருக்கு போய் சேர்கிறதோ இல்லையோ, நடமாட கோயில் நண்பருக்கு மனிதனுக்கு போய் சேராது. நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று ஈன், படமாட கோயில் பரமர் கொன்றாமே. நீ நடந்து நடமாடுகிற மனிதனுக்கு நாம் செய்கிற உதவி கடவுளுக்கு போய் சேரும் என்று தமிழ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. கடவுளுக்கு பூ கொண்டு 1000 டன் கொட்ட வேணாம், ஒரு பச்சிலை கொண்டு கும்பிடலாம். பசுவுக்கு ஒரு வாயுரை என்பது, பசு என்பது குறியீடு. எல்லா மிருகங்களுக்கும் ஒரு வாய் உணவு ஒரு நாளைக்கு கொடுக்கணும். உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நம்ம சாப்பிடுகிற போது இன்னொரு சக மனிதனுக்கு ஒரு கைப்பிடி. இது எதுவுமே என்னால கொடுக்க முடியலையா? யாவருக்குமாம் அன்பருக்கு ஓர் இன்னுரை தானே. எதுவுமே கொடுக்க முடியல. உனக்கு கீழே இருப்பவர்களை பார்த்து நீ புரிகிற புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை. நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார், உனக்கு கீழே இருப்பவனை பார்த்து நீ புரிகிற புன்னகை இறைவனுக்கு செய்கிற இறை வணக்கத்தை விட ஒரு உண்மை. அப்போ நாங்க சிறுசா செஞ்சோம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு போன போது அந்த பள்ளி இப்போது மாடல் ஸ்கூலா மாறிட்டு 180 பேர். அப்ப ஒரு அரசு பள்ளியெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி புலம்புவது வேறு. இருட்டாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்காமல் யார் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிறானோ அவன் தான் இந்த சமூகத்துக்கு தேவை. அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கிற பணியை நீங்க ஒண்ணு செய்ய, தொழில்களுக்கு பெரிதாக வருவீர்கள். நீங்கள் பணியாற்றுகிற உங்கள் தொழில் நிறுவனம் இருக்கிற இடத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கு பெருசா வேண்டாம், சுண்ணா முடிச்சு கொடுங்க சார்.
ரொம்ப நன்றி சார். ஒரு வாரம் தான் பண்ணியிருக்காரு. கங்கராஜ், எல்லாமே கிளாப் பண்ணுவோம். ஒயிட் வாஷ் பண்ணி கொடுப்போம். ஆரோக்கியமான குடிநீர் அரிமா சங்கத்தின் சார்பில் நான் சொல்லுவேன், இந்த ஆண்டு அரசு பள்ளியை நோக்கி ஒரு திட்டத்தை அறிவிங்க. யாராவது கவர்னர் வந்தால் இருக்கிற ஸ்கூல்ல என்ன செய்ய போறோம், நாம் இருக்கிறோம், நாம் அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்க்கிறோமா? இல்லை. ஏன் இல்லை? வசதி மட்டும் காரணம் அல்ல, அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்க. பிரைவேட் கூட 10வது முடிச்சவங்க சேர்த்துக்குவாங்க. இங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், எல்லா எக்ஸாம் பார்க்கணும். ஆனா ஏன் சேர்க்க மாட்டேங்கிறோம்? சுகாதாரம் இல்லை. அதை நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது. கவர்மெண்ட் பில்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு பில்டிங் கொடுத்துருச்சுன்னா மெயின்டெனன்ஸுக்கு 10 வருஷம் கழிச்சு தான் கான்ட்ராக்ட் பண்ணுவோம். கோர்ட் பில்டிங்கே அதேதான். ஹேண்ட் ஓவர், ஐயா எடுத்துருங்க ஐயா, அடுத்த மாசம் செஞ்சு சொல்லுவாங்க. எடுத்து முடிச்சுட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் வேலை ஓவர். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியருக்கு போயிடும். மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்கன்னா பில்டிங் கட்டி புதுசா கொடுத்தா அதுக்கு மெயின்டெனன்ஸுக்கு ஃபண்டு வராது. 10 வருஷம் அந்த பில்டிங்க்கு தான் ஃபண்டு வரும். அப்படிதானே சார்? அப்போ நாம் நமது அருகில் இருக்கிற காரணம், கடவுளை தேடி எங்கும் போக வேண்டாம், நாம் இருக்க ஒரு ஏழை சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். அது கூட அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்கள், இன்ன தர்மங்கள் எல்லாம் எதுல? ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறி. அப்போ ஒரு ஏழை படிப்பதற்கு பாரதியார் பாட்டு, அன்ன யாரினும் புண்ணியம் கூடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். 1000 பேத்துக்கு சோறு கொடுத்ததை விட 14,000 கோயில்கள் கட்டுவதை விட ஒரு ஏழைக்கு கல்வி கொடுப்பது சிறந்தது என்ற பாரதியின் வார்த்தையின்படி நீங்கள் எல்லாம் காரணம், யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் பெறுவார்கள் என்று பைபிள் சொல்லுங்கள். யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் பெறுவார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் கொடுப்பதை கூட அரசு பள்ளியை நோக்கி ஒரு தர்மம் செய்யுங்கள். காரணம், அடுத்த தலைமுறை சிறந்த தலைமுறையாக வரட்டும். நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் தொழில் நிறுவனங்கள் பெருகட்டும். உங்கள் பெருக்கத்தில், உங்கள் மகிழ்ச்சியில் உங்கள் அருகில் இருக்கிற வேலை குழந்தைகளுடைய கல்வியும் வளரட்டும். வாய்ப்புக்கு நன்றி.